Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் எம்எஸ் தோனி தான். எம்எஸ் தோனி பற்றி கொஞ்சம் பேசுவோமா, ரொம்ப நாள் ஆச்சு. சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக் ஃபைனல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ரிவியூ. சன்ரைசர்ஸ் வர்சஸ் எம்ஐ கேப் டவுன் ஃபைனல் நட போகிறாங்க சாட்டர்டே ஈவினிங். அதோட ப்ரிவியூ பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்தியா ஃபர்ஸ்ட் ஒன் டே ஜெயிச்சதை பற்றி பேசியாச்சு. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன் சிஎஸ்கே பற்றி புதுசா அப்படிங்களா? புதுசா இல்லை, புதுசு தான் கிட்டத்தட்ட. தோனி சீசன் 1லேருந்து விளையாடிட்டு இருக்காரு, 2008லேருந்து. மைட் பி லாஸ்ட் சீசன், இதான் நம்ம லாஸ்ட் சீசனாக இருக்கும். எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறாரு கிரிக்கெட்டில். அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 5 ஐபிஎல் கப்பு, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 5 ஐபிஎல் கப்பு ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு கப்பு 2007 T20 வேர்ல்டு கப் ஆகட்டும், 2011 ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் ஆகட்டும், 2 வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஒரே கேப்டன் நம்ம எம்எஸ் தோனி தான். கபில் தேவ் கூட 83ல் ஒரே ஒரு வேர்ல்டு கப் தான் ஜெயிச்சார். இப்போ ரோஹித் சர்மா கூட ஒரே ஒரு வேர்ல்டு கப் தான் 2020 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சது. இப்போது அது மட்டும் இல்லை, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013லையும் தோனி தான் கேப்டன் ஜெயிச்சது. அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தான் இப்போ அந்த வர February 19 ஸ்டார்ட் ஆக போகுது. 2025 2017 நடந்து, அதுக்கப்புறம் 21 நடக்க 2025. அந்த சாம்பியன் டைம்ஸ் விட்டு வைக்கல மனுஷன் எம்எஸ் தோனி, செல்லமாக சொல்கிறேன். அது ஜெயிச்சிருக்காரு அவர். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே சொல்லலாம். அண்ட் உலகத்திலே நான் நிறைய கேப்டன்ஸ் கூட பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஷார்ஜா மேட்சஸ் எல்லாம் கவர் பண்ணும்போது, லீடிங் நியூஸ் பேப்பருக்கு ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது, இம்ரான் கான்லேருந்து கபில் தேவ் ஆகட்டும், ஆலன் பார்டர், ஸ்டீவ் வாவ், ரிக்கி பாண்டிங், கிளைவ் லாய்ட், விவின் ரிச்சர்ட்ஸ், ரிச்சர்ட் ஹேட்லி, மார்டின் குரோ. ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் இவங்க எல்லாருமே மீட் பண்ணி பேசுகிறதுக்கு. அண்ட் நான் லக்கின்னு தான் சொல்லணும். நான் கிரிக்கெட் வைஸ் இந்த மாதிரி லெஜண்ட்லாம் பக்கத்தில் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ப்ரெஸ் பாஸில் உள்ளே போய் உட்காந்து அவங்கள பேசுறது, இன்டர்வியூ எடுக்கிறது, அவங்களோட தி அப்ரோச் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்போ நான் சொல்கிற காலத்துலலாம் ஒன்லி டெஸ்ட் மேட்சஸ் தான், ஒன் டே இன்டர்நேஷ்னல் தான். இப்போ தானே T20 ஃப்ரான்ச்சைஸி நிறைய ட்ராவலிங்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் எதுக்காக இதை சொன்னால், அர்ஜுன் ராணாட்டுங்க ஆகட்டும், அரவிந்த் டிசில்வா அவங்கள கேப்டன்சி பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட கேப்டன்சி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க எப்படி டேவிட் காவர், மைக் கேட்டிங், இயன் போத்தம் அண்ட் ஜாக் காலிஸ் ஆகட்டும், ஹான்சி குரோனி, சம் ஆஃப் த பிகஸ்ட் நேம்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நான் பேசியிருக்கேன். ஐ எம் ரியலி ப்ரிவிலேஜ். பட் தோனி ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் திஸ். எஸ், எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, தோனி வந்து ஐபிஎல் அவங்க நான் இப்போ சொன்ன பிளேயர்லாம் ஐபிஎல் அவ்வளோ கேப்டன்சி பண்ணவங்க கிடையாது. எம்எஸ் தோனி 3 டிகேடாக 2008லேருந்து இப்போ அந்த 2000 to 2010, 2010 to 20, 2020 to 25, 3 டிகேடில் 17 வருஷமாக மனுஷன் விளையாடிருக்காருப்பா. அண்ட் ஐபிஎல் மட்டும் சொல்கிறேன் நான். என்ன ஃபிட்னஸ் வேணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிட்னஸ். அதுவும் இஸ் அ விக்கெட் கீப்பர். இப்போ ஒரு 3 மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண முடியும் இந்த சீசன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். 5 கப்பு ஜெயிச்சது தெரியும். 2010, 2011, 2018, 2021, 2023. 2021 துபாயில் ஜெயிச்சது. எல்லாரும் டேட்ஸ் ஆர்மின்னு சொன்னாங்க. அந்த டீம் வச்சு ஜெயிச்சாரு. டேட்ஸ் ஆர்மின்னா யார்? ரைனா, ராய்டு, ஊத்தப்பா, ஃபேப் டுப்ளசி அண்ட் அஷிஷ் நேரா, இம்ரான் தாயர் விக்கெட் எடுத்து ஓடுவார். பார்க்கல, சைக்கிள் எடுத்து தான் போய் கூட்டின்னு வரணும் அவரை. வாப்பா எங்கப்பா ஓடுறான்னு அந்த வயசுலையும் சொல்கிறேன் இம்ரான் தாயர். ஸோ இந்த மாதிரி பிளேயர்லாம் வச்சு ஜெயிக்கிறதுலாம் இட் இஸ் ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட். எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இருக்குல்ல, அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க உங்களுக்கு. ஸ்லிப் எங்கே நிற்கணும், ஃபஸ்ட் ஸ்லிப் எங்கே நிற்கணும், செகண்ட் ஸ்லிப் எப்படி இருக்கணும், ஸ்பின்னருக்கு எப்படி போடணும், அதே சமயத்தில் டிஆர்எஸ் சிஸ்டம் எப்படி எடுக்கணும், பிச்சிங் அவுட் சைடு லெக் ஸ்டம்பில் ஆகுதா, பிச்சு ஸ்டம்புக்கு ஹைட்டில் போதா, டிஆர்எஸ் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. பேட்ஸ்மேனோட ஃபீட் மூவ்மெண்ட்டை வச்சுட்டு பவுலருக்கு இண்டிகேஷன் கொடுப்பாரு. இப்போ ப்ரெஷர் இருக்காப்புல பேட்ஸ்மேனை, ஸ்க்ரீஸ் விட்டு வெளில இருக்காரு, க்ரீஸ் விட்டு உள்ளே இருக்காரு, நீ பால் எப்படி போட்டு ஓ கர்னா, ஏ கர்னா, தூசரா கர்னா, ஆஸ் அ ஃபேக்னா. அப்புறம் ஃபீல்டில் செட் பண்ணுறதாகட்டும், 360 டிகிரி அவர் மண்டை சுற்றிட்டே இருக்கும். சூப்பர். அண்ட் அதனால தான் எல்லாருமே ஒரு கொண்டாடுறாங்க தலை தோனி. நாட் ஓன்லி சேப்பாக், அவர் ஐபிஎல் போன சீசன்லாம் போது எந்த கிரவுண்டுக்கு போனாலும் விசில் பயங்கரமாக, எது ஹோம் கிரவுண்டுன்னு தெரியலன்னு ஹர்ஷப் பகலில் டாஸ் போடும்போதெல்லாம் கேட்பாங்க. சஞ்சய் மஞ்சரேக்கெல்லாம் யாரோட ஹோம் கிரவுண்டே தெரியல. ஈவன் வெங்கடேஷ் ஸ்டேடியம் ஆகட்டும், சின்னசாமி ஸ்டேடியம், ஈடன் கார்டன் ஆகட்டும், வேறவர் யூ கோ, டெல்லி கிரவுண்ட் ஆகட்டும், அண்ட் யூ அச்சீவ் அ லாட். ரைட், இப்போ என்ன அந்த 3 விஷயம் நீ சொல்ல போகிற அப்படிங்கிறீங்களா? எஸ், இந்த சீசனில் இவர் தான் ஓல்டஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் ஆஃப் செஞ்சுரி. ஒரு 50 அடிச்சிட்டார்னு வச்சுங்களேன். 43 வயசில் ஐபிஎல்ல 50 அடிச்ச ஓல்டஸ்ட் பிளேயர் நம்ம எம்எஸ் தோனியாக தான் ஆவார். அப்போ இது வரைக்கும் யாருன்னு கேட்பீங்க. ஒருத்தர் இருக்கார், ஆடம் கில்கிறிஸ்ட், 41 வயசில் 50 அடிச்சார் ஐபிஎல்ல சொல்கிறேன். ஸோ 41 இயர்ஸ். இப்போ தோனி அடிச்சா 43. அந்த ரெக்கார்டு யாராலும் உடைக்கும். 43 இயர்ஸ் வரைக்கும்லாம் யாரும் கிரிக்கெட்லாம் விளையாட முடியாது. இப்போ அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் யாருக்கும் கிடையாது. அண்ட் காம் அண்ட் கூல் அண்ட் கம்போஸ்டாக வச்சுக்கணும் மைண்டை. கிரிக்கெட் இஸ் பிளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ். பிரெயின் என்ன சொல்லுது, இங்கிருந்து சொல்லுது, அது ரொம்ப முக்கியம். எமோஷனலாக ஆகக்கூடாது, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணோம். அதுவும் 140 கோடி பேர் இந்தியாவுக்கு விளையாடும் போது இப்போ ஸ்டம்பிங்லாம் பார்க்கணுமே. எதிரி டீமில் மிரண்டுருவாங்க அவரோட ஸ்டம்பிங் பண்ணுறதாகட்டும், ரன் அவுட்டு, எப்படி குயிக்காக ஸ்டம்பை பீல்ஸை நாக் அவுட் பண்ணுறது.
சூப்பர் ரைட். அந்த ஓல்டஸ்ட் பிளேயர் இப்போ ஆயிடுவாரா 50 அடிச்சானா இன்னொன்று ரெண்டாவது ரெக்கார்டு வந்து சிஎஸ்கேக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஆயிடுவார். ஆமாம் இது வரைக்கும் யாரும் நீங்கள் சுரேஷ் ரெய்னா இருக்கார்ல 4687 ரன் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன், ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ எம்எஸ் தோனி வந்து 4669 18 ரன் வேணும், 18 19 ரன்னும் வேணும். அதை கிராஸ் பண்ணால் சிஎஸ்கேக்கு ஹையஸ்ட் எம்எஸ் தோனி தான். இனிமேல் அதை உடைக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா டவுட் தான். மினிமம் 15 சீசனானு விளையாடணும். நீங்கள் நான் 300 ரன் ஆவரேஜ் வச்சாலே 15 சீசன் விளையாடுற அளவுக்கு யாருக்கு ஃபிட்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று என்ன, மூணாவது ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் டு டேக் 200 கேச்சஸ். விக்கெட் கீப்பர் கேச்சஸ் இன் ஐபிஎல் 10 மோர் ஹி நீட்ஸ். 190 விக்கெட் கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட் கீப்பிங்கில். இன்னும் 10 எடுத்தால் 200 ஆகிடும். அது ஒரு ரெக்கார்ட் ஆகிடும். அதுவும் யாராலையும் நெருங்க கூட முடியாது. ஃபிட்னஸ், அதுவும் இல்லாமல் ஃபினிஷர்ன்ற ரோல் ஆகட்டும் அண்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஆகட்டும், இந்த ஏஜில் ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் ஸ்டம்ப்ஸில் பையில் லிஃப்ட் பண்ணுறதாகட்டும், டைவ் அடிச்சு கேட்ச் எல்லாம் ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். டைவ் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வரைக்கும் டைவ் அடிக்கிறாருங்க. டைவ் அடிச்சு பிடிச்ச கேட்ச் ஆகட்டும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. வேர்ல்டில் எந்த கேப்டன் எந்த விக்கெட் கீப்பர் அப்படி பார்த்தல இருக்காங்க நிறைய பேர். பட் இந்த அளவுக்கு இவ்வளோ மீடியா ப்ரெஷரு, ஃபேன்ஸ் ப்ரெஷரு, கேம் அவேர்னஸ், எதிர் டீம் என்ன யோசிக்குது, நம்ம டீம் என்ன யோசிக்குது, அடுத்து யார் பண்ணணும், ஏன்னோ இன்ஸ்டிங் டெசிஷன் எடுக்கணும். சும்மா லேப்டாப்பில் வச்சுக்கிட்டு பேப்பரில் ஏற்றி வைக்கிறதில்ல, டக்குன்னு முடிவு எடுக்கிறது. எம்எஸ் தோனி ஹேஸ் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கேப்டன்சி பண்ணுறது இல்லாமல் நர்ச்சரிங் த யங்ஸ்டர்ஸ். எத்தனை பேர் இவர் கீழே இருந்து வளர்ந்து வந்தவங்க தானே. ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, யூ நேம் இட், ஜடேஜா ஆகட்டும், அஸ்வின், எல்லாருமே இவருக்கு கேப்டன்சியில் வந்து உருவாங்கினவங்க தானே. இவ்வளோ விஷயங்கள் கற்றுந்துருப்பாங்க. ஐபிஎல் மேட்சஸ் நடக்கும்போதும் ஒருத்தர் சந்திக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பிளேயர் போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பஞ்சாப் கிங்ஸ்குள்ளாரில் சஷாங்க் சிங் அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, எனக்கு தோனியோட அட்வைஸ்னால தான் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போன சீசன் பஞ்சாப் கிங்ஸ். அது ஏன்னா இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அவரு கூட ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் நீங்கள் அட்வைஸ் வாங்குறது. ஏன்னா எல்லாரும் அது மாதிரிலாம் சொல்லி தர மாட்டாங்க. நம்ம எதுக்கு இவருக்கு சொல்லி தரணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. நான் மட்டும்தான் விளையாடணும், நான் மட்டும்தான் எல்லாமே வச்சுக்கணும்னு. அப்படி கிடையாது, செல்ஃபிஷாக கிடையாது. இஸ் அ டீம் மேன் அண்ட் ஃபினிஷர் ரோலு, சிக்ஸஸ், பிக் ஹிட்டிங் சிக்ஸஸ் ஆகட்டும். அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்தாலே சேப்பாக்கல அதிரும் பாருங்கள். தேட்டர் சும்மா பேரை கேட்டாலே அதிர்து இல்லை அந்த மாதிரின்னு. பெரிய பெரிய ஜாம்பவானுங்க எல்லாமே தோனி கீழே விளையாண்டு போனாங்களா. மேத்யூ ஹேடன் ஆகட்டும், மைக் ஹசி, லெஃப்ட் கையில் விளையாடுற மைக்கேல் ஹசி, ஒரு பாட்டு ஒன்று வந்தது ரீசெண்டாக. அண்ட் நிறையா போலிஞ்சர்ன்ற போலர் ஆகட்டும், ஆல்பி மோர்கல், டக்குன்னு ஞாபகம் வருது. இன்னும் சில பேர்லாம் சொல்லுங்கள் லெஜெண்ட். இவங்களாம் அவங்க டீமுக்கு அவங்க கண்ட்ரிக்கு விளையாண்ட லெஜெண்ட்ஸ்லாம் தோனி கேப்டன்சியில் வந்து அவ்வளோ கற்றுட்டு போடுறாங்க. அண்ட் ஆடம் ஃப்ளின்டாப் ஒரு வாட்டி விளையாண்டார், பென் ஸ்டோக்ஸ் விளையாண்டார். தீஸ் ஆல் சம் ஆஃப் த பிக் நேம்ஸ். அண்ட் ஆஷிஷ் நேரா திருப்பி சிஎஸ்கே விளையாடுனதுக்கப்புறம் எந்த டீமில் பெர்ஃபார்ம் பண்ணல, இங்கே வந்தானே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் அப்படி? எக்ஸாம்பிள் சொன்ன மொயின் அலி ஆகட்டும், சிவம் டூபே ஆகட்டும், இவ்வளோ இங்கே வந்ததுக்கப்புறம் தானே ஷைன் ஆகுனாங்க. ராய்டு அவர் மும்பை இந்தியன்ஸில் இருந்தான்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி. எனிவே, ஸோ இதுதான் சம் ஆஃப் த ரெக்கார்ட். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தோனி அப்டேட் கொடுங்க, தோனியை பற்றி எதாவது சொல்லுங்கன்னு. ஸோ இப்போதைக்கு இது சம் இன்ஃபர்மேஷன். இந்த ஐபிஎல்லில் இந்த 3 ரெக்கார்டு உடைக்க முடியும். ஓல்டஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 50 and highest run scorer for CSK, first wicket keeper to take 200 catches behind the stumps. Right. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சோ சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு. அப்புறம் பார்த்தது லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.